அனுமதியின்றி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகிறதா என நடத்திய ஆய்வில் விதிமீறல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கட்டுமானங்களில் விதிமீறல் நடந்திருப்பதாக இந்து அறநிலையத்துறை கூறுகிறது. விரிவான தகவலை சொல்லுங்க. சண்முகவேல், சிதம்பரம் நடராஜர் கோவிலினுடைய 4 கோபுரங்களும் அமைந்துள்ள பகுதியில் எந்த விதமான ஒரு அனுமதியுமே பெறாமல் நந்தவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், கோவிலினுடைய முதல் மற்றும் 2வது பிரகாரங்களில் எந்த விதமான அனுமதியும் இன்றி 100 அறைகள் கட்டப்படுவதாக கூறி கோவிலினுடைய தீட்சிதரான நடராஜன் தீட்சிதன் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், நந்தவனம் அமைப்பதற்காக 100 ஆண்டுகள் பழமையான மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாகவும் அதனால் கட்டுமானங்கள் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது கோவிலினுடைய அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்கள் குறித்து ஆய்வு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி பொது தீட்சிதர்கள் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது தலைமை நீதியரசர் கங்கபூர்வாலா மற்றும் நீதியரசர் பல சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இந்திய தொல்லியல் துறையுடன் இணைந்துதான் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வு செய்ய முடியுமே தவிர இந்திய தொல்லியல் துறையை தமிழக அரசு பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என பொது தீட்சிதர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோவிலினுடைய அனுமதியின்றி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகிறதா என ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது சம்பந்தமான மற்றொரு வழக்கில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தீட்சிதர்கள் சார்பில் மற்றொரு அமர்வில் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தீட்சிதர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதியரசர்கள் இந்த வழக்கு விசாரணையை 19ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.